எல்லோருக்கும் வணக்கம். அனுஷம் ஷேர்ஸுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நிதி மற்றும் பங்கு சந்தை சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றும் எஜுகேஷனுக்கு இது ஒரு நம்பகமான சேனல்ன்றதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த வருஷத்துக்கான மத்திய பட்ஜெட் இந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 1 அன்னைக்கு வர இருக்கு. அன்னைக்கு பங்கு சந்தை முழு நாள் வேலை செய்யும். சமீபத்தில் அதிக அளவு கரெக்ஷனான துறைகளில் வங்கி பங்குகளும் அடங்கும். பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 6000 புள்ளிகளை எழுந்திருக்கு. டெக்னிக்கல் அனலிசிஸ் படி பேங்க் நிஃப்டி டவுன் சைடில் 46,800 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அப் சைடில் 58,600 வரைக்கும் போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் வங்கி பங்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸுக்கு தான். முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். அனுஷம் ஷேர்ஸ் எந்தவித லாபத்துக்கோ இல்லை நஷ்டத்துக்கோ பொறுப்பேற்காது. முதல்ல HDFC பேங்க். இன்னைக்கு இதனுடைய க்ளோசிங் 1677 இருக்கு. ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த ONGC, ரிலையன்ஸ், TCSக்கு அப்புறமா இப்போ HDFC பேங்க் நிஃப்டியோட போக்க தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இது HDFC லிமிடெட் கூட மெர்ஜ் ஆன பிறகு இந்த பேங்க் ஒரு ஹெவி வெயிட் ஸ்டாக்காக மாறி இருக்கு. பட்ஜெட் வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் 1600 வரைக்கும் கீழே வரலாம். அப்படி வந்தால் நிச்சயம் கவனிக்கலாம். 2100 2200 வரைக்கும் இதுக்கான டார்கெட்டு இருக்கு. அடுத்ததா ICICI பேங்க் இன்னைக்கு 1251 க்ளோஸ் ஆகிருக்கு. பட்ஜெட் வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி நிஃப்டி சப்போஸ் 22,500 பக்கம் வந்தால் இதை கவனிக்கலாம். இதுக்கான டார்கெட் 1420 இருக்கு அப்சைடில். ஸ்விங்கு எடுக்க நினைக்கிறவங்க இந்த இடம் வந்ததும் வெளியே வந்துடலாம். அதுக்கு மேலே இது கொஞ்சம் ரிஸ்கான கவுண்டராக இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த பங்கு இன்னைக்கு 750 க்ளோஸ் ஆகிருக்கு. பட்ஜெட் வாலட்டிலிட்டி இல்லைன்னா அதுக்கப்புறமா இது கீழே வந்ததுன்னா, அதாவது ஒரு 730 அப்படி வந்ததுன்னா டெக்னிக்கல் பிரகாரம் இதை கவனிக்கலாம். 910 அதுலேருந்து 960 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இதில் தெரியுது. நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க். இன்னைக்கு இது 983 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவும் ஏற்கனவே சொன்னது போல தான், பட்ஜெட் வாலட்டிலிட்டி இல்லைன்னா அதுக்கப்புறமா கீழே வரும்போது, அதாவது ஒரு 950 ரேஞ்சில் வரும்போது இதை கவனிக்கலாம். மேலே போச்சுன்னா 1250 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு டெக்னிக்கல் பிரகாரம் தெரிகிறது. அடுத்ததா கோடக் மஹிந்திரா பேங்க். இன்னைக்கு இது க்ளோஸ் ஆன ப்ரைஸ் 1920. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான் இதில் ஒரு மூமெண்ட் இருக்கு. இது மேலே போகிறதா இருந்தால் ஒரு 2270 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த வருஷமே போகுமா அப்படின்றது உறுதியாக சொல்றதுக்கு இல்லை. ரீசெண்டாக ஒரு பெரிய கேப் அப் நடந்திருக்கிறதுனால இது ஒரு ஹை ரிஸ்காக தான் இருக்கு. ரிஸ்க் எடுக்கிறவங்க இதை கவனிக்கலாம். கடைசியாக நம்ம பார்க்குறது இந்த லிஸ்ட்டில் இந்துசின் பேங்க். இந்த பேங்க்கோட ஷேர் பார்த்தீங்கன்னா 948 இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. பட்ஜெட்டை பொறுத்து ஏதாவது இறக்கம் இருந்துச்சுன்னா இதை கவனிக்கலாம். 1250 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு டெக்னிக்கல் பிரகாரம் தெரியுது. நீங்கள் முதலீடு செய்ய போகிற பங்கை முதல்ல தரவா ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்களோட பணத்தை ஒரே இடத்துல முடக்கிடாமல் உங்கள் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்முலா படி சில பங்குகளை லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ல வச்சுக்கலாம். சில பங்குகளை குறிப்பிட்ட லாபம் வந்த உடனே புக் பண்ணிடலாம். கண்ணில் பார்க்குற லாபத்தை விட கையில் எடுக்கிற லாபம் தான் சிறந்தது. நீங்கள் கையில் எடுத்த லாபம் அடுத்த நல்ல பங்குல முதலீடு செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். திரும்பவும் நான் சொல்கிறேன், நான் பங்கு சந்தை அட்வைசர், செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. உங்களோட சொந்த முடிவில் இல்லை நல்ல ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி முடிவு எடுக்கிறது நல்லது. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிங்கன்னா அது நீங்கள் எனக்கு போனஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.